ஸோ கைஸ் ஃபைனலி ஒரு வழியாக நம்ம வாகமன் வந்துட்டோம். 5 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. டீ குடிக்க போனால அங்கே ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கார்டன் ஒன்று இருக்குது, அங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும், ஏன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஒரு ஓப்போட தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் அதை பார்க்க. மதன் லைட் ஷோ கைஸ் பாருங்கள், இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் கிளாஸ் பிரிட்ஜு. பட் ஆனால் இப்போ க்ளோஸில் இருக்குது, அதனால் நம்மளால் போக முடியாது. அதான் டைம் வரணும் அப்படின்றது. இந்த குவாலிட்டி கிளாஸ் உடையாம இருக்கிற கிளாஸ் வந்து அந்த கலர்ல தான் வரும். கிரீன் இன்னொரு ப்ளூ, 2 ஷேட் வரும். ப்ளூ வரும், ப்ளூ ஷேட்லயும் வருது, கிரீன் ஷேட்லயும் வருது. ஆனா இங்க இருக்கிறது ப்ளூ ஷேட். இங்க இருக்கிறது எனக்கு என்ன ஷேட்? அப்புறம் ஏன் தெரியாம சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? ஏன் வாய விடுறேன்? சஜஷன் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இருக்குதுன்னா சஜஷன்ல நீங்க சொல்லலாம், ஏன் அவன் சொல்றான்? தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, தெரியாத பத்தி கம்மனுங்கறான். குணா நல்லா கேளடா. இது உங்க ஊர் குடிமாரி கோயில் பஞ்சுவா? நமக்கு வந்து செருப்புல இருக்கு. அதான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆனாலும் பட் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற வரைக்கும். ஏன்னா நம்ம ட்ரிப் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி. எங்கே இதுவும் க்ளோஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயமாகவே இருக்குது. நல்ல வேலை இங்கே டிக்கெட் கவுண்டர் ஓப்பனில் இருக்குது, அப்படி நீங்கள் டிக்கெட் ப்ரைஸும் இங்கே பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. மார்னிங் 9 AM to 4 PM வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு 60 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 30 rupees. அதுவே நீங்கள் ஈவினிங் 4 PM to 9 PM வர மாதிரி இருந்தீங்கன்னா அடல்ட்க்கு 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees இங்கே பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் போடுவாங்களே, ஸோ அதனால் மேபி ரேட்டு ஏற்றி வச்சுருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கேமராக்கு, அப்புறம் வெட்டிங் ஆல்பம்க்கு, அப்புறம் அதர் ஆல்பம்ஸ், அப்புறம் ஷூட்டிங்க்கு, இதுக்கு எல்லாமே தனித்தனியாக டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. 6 7 8 9 10 டிவிட் உள்ள போ 11 12 13. நான் போய் 2 பேர் கூட்டிட்டு ஓகேங்களா? நான் போய் 2 பேர் கூட்டிட்டு ஓகே. Let's take a photo. கைஸ் இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அந்தூரியம், ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளெமிங்கோ லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பெயிண்டர்ஸ் பிளேட் ஆல்சோ. அண்ட் இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கொலம்பியா அண்ட் ஈக்வடார். அண்ட் கைஸ் இந்த கார்டனில் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்க. வெட்டி விடுறாங்க.
என்னங்க திடீர்னு லைட்டா படுச்சு. ஒரு டவர் தெரியுதுங்களா? போய் மேலே ஏறி பார்ப்போம் என்னதான் தெரியுது அப்படின்ட்டு. வாங்க போலாம். வாங்கண்ணா. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கா? தண்ணி வர ஏதோ ஒழுகிட்டு இருக்குல்ல. தண்ணி எங்க ஒழுகுது தெரியல. ஒரு ஈவினிங் ஒரு 4 இல்ல 5 வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெளிச்சத்துல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம ட்ரிப்பே ஒழுங்கா இல்லை. ஐ மீன் பிளான் பண்ணது எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்த காரணத்தினால நம்மளால சீக்கிரமா வர முடியல. கீழே தண்ணி சவுண்ட் கேட்டுச்சுல்ல, இங்க தான் வருது பாருங்க தண்ணி. மழை வந்திருக்கும் போல. ஸோ அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு. இந்த தண்ணி தான் கீழே விழுந்துட்டு இருக்கு. வர பாருங்க, நம்ம அங்க லைட் தருது இல்ல, அங்க இருந்து அப்படியே சுத்தி இப்படி வந்து இங்க நிக்கிறோம். அப்படியே கீழே போவோம். இதோ தண்ணி தருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி போ. லைட் ஆஃப் பண்ணா கைஸ், ஆஃப் பண்ண லைட்டை இப்போ ஆன் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். டக்குன்னு இங்கே முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிட்டு நம்ம இன்னும் ஒர்க்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நைட்டாக கிளம்புறதா பிளானு. ஆக்சுவலி இங்கே வாகமான்ல நாங்கள் ஸ்டே ஆகல. ஸோ இதுதான் பிளான். எடுக்கிறேன். ப்ளஸ் வாகமான் வந்துட்டு எதுவுமே பார்க்காம போகிறோமே அப்படின்னு ரொம்ப மாதிரி வெக்ஸாக இருந்தேன். அந்த சமயத்தில் தான் நம்ம டீ குடிக்க வர போனோம். இப்போ வந்து அந்த டீக்கில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே ஃப்ளவர் கார்டன் ஒன்று இருக்குப்பா, போய் பாருங்கள், நைட் டைமில் இந்த லைட்ஸ் கிட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது வேற லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது இந்த குட்டி குட்டி பசங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா. அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலிஸ் எல்லாமே. தெரியுதுங்களா? ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம். எண்ணெய் அதிகம் போட்டு நினைக்கிறேன். எல்லாரும் பேரட்டி விட்டுருமா, எண்ணெய் அதிகமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பேரட்டி விட்டுருச்சு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் உட்காந்து அப்படியே போயிட்டு வந்ததே எனக்கு அதுதான் வந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்குமே அந்த கொஞ்சம் உப்புமா சாப்பிடுவோம். அந்த கொஞ்சோண்டு வந்துச்சு பாரு, அதோட நான் ஒரு 4 வயசு சாப்பிட்டேன் காப்பி எடுத்து.
அது வெளியே வந்தோடனே அப்படியே ஆணி எடுத்து நீங்கள் தொண்டை அடுத்து கேட்டா செஞ்சுதான் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதனால தான் வாங்கி வருது எல்லாருக்கும் பார்த்து பார்த்து கைஸ் அங்கே பாருங்களேன் கார் வர இந்த மாடுங்க வழி விடவே மாட்டேங்குது. அரை நடிச்சவளோ எழ மாட்டேங்குது, லைட் டிம்மு டிப் போட்டாலும் எழ மாட்டேங்குது. ஒரு வேலை இது அவங்க ஏரியா போல் அதான் கெத்தாக உட்காந்துக்குது. நீ சுற்றி அங்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி. அவரும் எதோ பண்ணுறாரு. இப்போ எழுந்துச்சு ஒரு வழியாக வந்துடுச்சு. அதான் அதிசயமாகுது. கைஸ் நம்ம ட்ரிப்பு வந்து 2 நாள் ஆகுது. ஆனால் நம்ம பார்த்த டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். அதுவும் நாளைக்கு வர்க்கலை வேறு போகிறோம். அது அங்கே போய் என்ன ஆக போதும் சத்தியமாக தெரில. பார்ப்போம். கைஸ் டின்னருக்கு நாங்களே சமைக்கலான்ட்டு திங்ஸ் வாங்க கடைக்கு போனோம். திங்ஸ் வாங்கிட்டு எங்கடா சமைக்கலான்னு பார்த்தோம். பார்க்கும்போது தான் கடைக்கு ஆப்போசிட்லேயே ஸ்பேஸ் இருந்தது. சரி கடைக்காரங்க கிட்ட கேட்டோம் இங்கேயே சமைச்சிக்கிறோங்க அப்படின்ட்டு. அவங்களும் சரிப்பா சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் இப்போது இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த கேப்பில் நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே கடையில் வந்து டீ எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து சொல்கிறாங்க தம்பி பால் இல்லைப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அது மட்டும்தான் இருந்தது கட்டன் சாயா. ஸோ குளிருக்கு அதையே வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கோங்க. நம்ம சமைக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து நின்று பார்த்துட்டு இருந்த ஒரு சேட்டா பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க ட்ரிப் வந்தீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவரே கம்பல் பண்ணி கேட்டார். அதுக்கப்புறம் சொன்னோம் இந்த மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அவ்வளோதான் நம்ம வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ஸோ இப்போ அவரோட வீட்டுக்கிட்ட தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். நான் நினச்சேன் ஏதாவது டேப்பில் பிடிச்சி கொடுப்பாரு இல்லை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் இங்கே கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். என் பசங்க மகன் மாதிரி தான். தேங்க்யூ சேட்டா. கேட்டா 23 வயசு ஆயிட்டா சேட்டா 33. அப்படியா? கடவுளை பரவாயில்ல. எந்த ஊர் மக்கா? எந்த ஊர்? சேலம் தாண்டி. ஆமாம் சேலம் தாண்டி. உண்மை சொன்னா போதும் பரவாயில்ல. டிரைவர் தான். நீங்கள் டிரைவர் வச்சுட்டா? ஆமாம். அதுதான் சேட்டா நாங்கள் சாப்பிட்டு வர்க்கலா போகிறோம் சேட்டா. வர்க்கலா நல்ல ஏரியா. அப்பா அடியா சேட்டா போதும் சேட்டா. நிறைய இல்லை சேட்டா போதும் நீ போ. தேங்க்யூ ஸோ மச். என்னைக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடு பார்த்துக்கணும். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். போதும் அது. போதும் சேட்டா. தேங்க்யூ. நீங்கள் உள்ளே போங்க, பனி பெய்யுது. கிணத்து தண்ணி ஆனால் குடிக்கிற தண்ணி கரண்ட் எடுக்கிறேன் நான் அதில் போட்டுருந்தேன். கரண்ட் எடுத்துக்கிறேன். இதே போதுமாண்ணா இப்படியே சாப்பிட்றேன். ஆயிடுச்சாருன்னா கொஞ்சம் இதாகணுமா? வாசனை பச்சை வாசனை புளிச்சி அவங்க செஞ்சு கொடுத்து நான் சோறு தான் சாப்பிட போறேன். எனக்கு தேவையே இல்லை. அதுக்கு அதை ஊற்றிக்கலாம்ல. இப்போ இதை எங்கேயுமே வைக்க முடியாதுடா. அதுல ஊத்துனா வேலை
நான் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுறேன் ஊத்துறேன். அதுதான் சொல்லுகிறேன். நோ நானே ஊத்துறேன் முன்னாங்க. என்னடா இது கொஞ்சம் அவருக்கு குறி பார்த்து பண்றதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ஆமா இவனை மாதிரி சிட்டுத்தனமா பண்ணணும். நீங்கள் எதை சொல்கிறீங்க? எல்லாமே தான் நீ புரிஞ்சுக்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. மதன் தண்ணீர் நான் மதன் குடிக்க. பட் எங்கே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா பர்க்கலாவில் இருப்போம்.